குருக்களின் பாதுகாவலரான புனித ஜான் மரிய வியானி பிறந்தது 1786ஆம் ஆண்டு மே மாதம் 8ஆம் நாள். குருக்களின் பாதுகாவலரான புனித ஜான் மரிய வியானி பிறந்தது 1786ஆம் ஆண்டு மே மாதம் 8ஆம் நாள். மத்தேயு, மேரி என்ற பெற்றோருக்கு பிறந்த இவர் ஒரு திருமறை குருக்களில் அருள் ஒளி வீசும் 8வது கோள். மத்தேயு, மேரி என்ற பெற்றோருக்கு பிறந்த இவர் ஒரு திருமறை குருக்களில் அருள் ஒளி வீசும் 8வது கோள். வியானியின் 3வது வயதில் பிரெஞ்சு புரட்சி வெடித்தது. வியானியின் 3வது வயதில் பிரெஞ்சு புரட்சி வெடித்தது. அப்புரட்சி பல்லாயிரம் பேரின் உயிரை குடித்தது. அக்காலத்தில் பல பங்குகளில் திருப்பலி இல்லை. அன்பு வறட்சியான அக்காலத்தில் புரட்சிக்காரர்களின் தொல்லை. அக்காலத்தில் பல பங்குகளில் திருப்பலி இல்லை. அன்பு வறட்சியான அக்காலத்தில் புரட்சிக்காரர்களின் தொல்லை. வியானியின் 16வது வயது வரை தோட்ட வேலையில் மாட்டிவிட்டார் அவரின் தந்தை. வியானியின் 16வது வயது வரை தோட்ட வேலையில் மாட்டிவிட்டார் அவரின் தந்தை. திருமறை குருவாக துடித்தது வியானியின் சிந்தை. வியானி 1812இல் இளம் குரு மாணவர் இல்லத்தில் சேர்ந்தார். வியானி 1812இல் இளம் குரு மாணவர் இல்லத்தில் சேர்ந்தார். இவர் தன் வாழ்வை குருத்துவ பணிக்காகவே நேர்ந்தார். வியானி 1812இல் இளம் குரு மாணவர் இல்லத்தில் சேர்ந்தார். இவர் தன் வாழ்வை குருத்துவ பணிக்காகவே நேர்ந்தார். குருவாக ஆசைப்பட்ட வியானியை காலம் பலவாக சோதித்தது. குருவாக ஆசைப்பட்ட வியானியை காலம் பலவாக சோதித்தது. இத்தேவ மனிதரை காலமும் சோதித்தது. குருவாக ஆசைப்பட்ட வியானியை காலம் பலவாக சோதித்தது. இத்தேவ மனிதருக்கு காலமும் போதித்தது. வியானி தன் பங்கு தந்தையின் பரிந்துரையால் குருவானார். வியானி பலவித துன்பங்களால் ஒளியடிபட்ட சிற்பமாக உருவானார். வியானி தன் பங்கு தந்தையின் பரிந்துரையால் குருவானார். வியானி பலவித துன்பங்களால் ஒளியடிபட்ட சிற்பமாக உருவானார். இந்த அருள் தந்தைக்கு முதலாக ஆர்சி பங்கு தரப்பட்டது. இந்த பங்கு அருள் தந்தை ஜான் மரிய வியானியால் தான் வரம் பெற்றது. ஆர்சி பங்கில் ஆன்மீக தாகத்தை அறவே ஒழித்தது பிரெஞ்சு புரட்சி. ஆர்சி பங்கில் ஆன்மீக தாகத்தை அறவே ஒழித்தது பிரெஞ்சு புரட்சி. ஆர்சி பங்கில் வியானியால் தான் நிகழ்ந்தது ஆன்மீக மறுமலர்ச்சி. ஆர்சி பங்கில் ஆன்மீக தாகத்தை அறவே ஒழித்தது பிரெஞ்சு புரட்சி. ஆர்சி பங்கில் வியானியால் தான் நிகழ்ந்தது ஆன்மீக மறுமலர்ச்சி. ஜான் மரிய வியானியை ஆன்மீக ஞானியாக்கியது அன்னை மரியின் பக்தி. ஜான் மரிய வியானியை ஆன்மீக ஞானியாக்கியது அன்னை மரியின் பக்தி. நற்கருணை பக்தி தந்தது இவருக்கு அனைத்திலும் வெற்றி. ஜான் மரிய வியானியை ஆன்மீக ஞானியாக்கியது அன்னை மரியின் பக்தி. நற்கருணை பக்தி தந்தது இவருக்கு அனைத்திலும் வெற்றி. வியானி மக்கள் ஆன்மாவை துப்புரவு செய்ய அதிகமான நேரம் ஒப்புரவு கொடுத்தார். வியானி மக்களின் ஆன்மாவை துப்புரவு செய்ய அதிகமான நேரம் ஒப்புரவு கொடுத்தார். வியானி ஆர்சில் அழகின் ஆதிக்கத்தை தடுத்தார். சாத்தான் புனிதர்களை தொடர்ந்து சோதிப்பது வழக்கம்.
சாத்தான் புனிதர்களை தொடர்ந்து சோதிப்பது வழக்கம். இதற்கு தூய மரிய வியானியின் வாழ்க்கையும் ஒரு விளக்கம். இந்த உலகில் வியானி வானவர்களைப் போல வாழத் துடித்தார். இந்த உலகில் வியானி வானவர்களைப் போல வாழத் துடித்தார். ஓடியாடி உழைத்த வியானி 1859ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 4 இவ்வுலக வாழ்வை முடித்தார். 1905ஆம் ஆண்டு திருத்தந்தை 10ஆம் பைசால் வழங்கப்பட்டது வியானிக்கு அருளாளர் பட்டம். 1905ஆம் ஆண்டு திருத்தந்தை 10ஆம் பைசால் வழங்கப்பட்டது வியானிக்கு அருளாளர் பட்டம். வியானியை புனிதராக்க வேண்டுமென்பதே இறைவனின் திட்டம். 1925இல் திருத்தந்தை 11ஆம் பைசால் வழங்கப்பட்டது வியானிக்கு புனிதர் பட்டம். 1925இல் திருத்தந்தை 11ஆம் பைசால் வழங்கப்பட்டது வியானிக்கு புனிதர் பட்டம். ஆர்சில் இப்புனிதரால் அடங்கியது அலகையின் கொட்டம். குருக்களின் கடை நிலையில் இருந்த வியானி அன்னை மரியின் அருளால் முதல் இடத்திற்கு வந்தார். குருக்களில் கடை இடையில் இருந்த வியானி அன்னை மரியின் அருளால் முதல் இடத்திற்கு வந்தார். கடவுள்தான் இக்குருவுக்கு குருக்களின் பாதுகாவலர் என்ற பட்டத்தையும் தந்தார். ஆகஸ்ட் 4ஆம் நாளே இவரின் திருநாள். ஆகஸ்ட் 4ஆம் நாளே இவரின் திருநாள். இறை சித்தமிருந்தால் சத்தமில்லாமல் நாமும் புனிதராவோம் ஒரு நாள். ஆகஸ்ட் 4ஆம் நாளே திருநாள். இறை சித்தமிருந்தால் சத்தமில்லாமல் நாமும் புனிதராவோம் ஒரு நாள்.